தரவை எங்கே இன்னும் காணு. ஃபோன் போட்டேன், வரேன்டா வந்துக்கிட்டு இருக்காண்டு. வருவாருமா, ஏமா அப்படி அவசரப்படுற? அக்கா அந்த தரவை ஃபோன் போட்டு வர சொன்னீங்களா? வர சொல்லியிருக்கோமா, வரட்டும். காம்நாட்டி பைய ஒரு போட்டா கொடுக்காம நேற்று எவ்வளோ பிரச்சனை பண்ணி என்னை கொலைக்காரி ஆக்க பார்த்தானே. வரட்டும், அங்கே வரட்டும் அந்த பையன். மாப்பிள்ளை வீட்டுல மாப்பிள்ளை போட்டா கொடுக்க சொல்லியிருப்போம். அதை கொடுக்காம எப்படி இவ்வளோ மறந்துட்டு போனாரு? போட்டாலாம் கொடுக்க மறந்துடுவான். அதே நம்ம அதே கிருஷ்ணா போடுறதுக்கு மட்டும் மறக்கவே மாட்டான். அது என்னடி இது அதே வராமா அதே கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருக்காரு. அதான் என்னடே எனக்கு தெரியலக்கா. ஏண்டி உமா, உன் பையன் பள்ளிக்கூடம் போல? பள்ளிக்கூடம் போனாக்கா வயிற்று வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறான் மிஸ்ஸுட்ட. அவன் ஃபோன் போட்டு வந்து அழைச்சிருப்பாங்க உங்கள் பையனை வயிற்று வலிக்கு வந்து அழுகுறாரு இல்லை சொல்லிட்டா. போய் அழைச்சிட்டு வந்தார் ஒரு அப்பா, போய் அழைச்சிட்டு விட்டுட்டு அவர் போயிருக்காரு வேலைக்கு. என்ன வயிற்று வலி எனக்கு? நல்லா தானே இருக்கான். இப்போ மருந்து வாங்கிட்டு வந்து ஊற்றுச்சிக்கா. எங்கள் வீட்டுக்காரர் அழைச்சிக்கிட்டு இந்த மெடிக்கலில் மருந்து கேட்டு வாங்கிக்கிட்டு வந்து இங்கே ஊற்றி விட்டுச்சு. அதில் தான் அவன் தேவலாம். ஏதோ வயிற்று வலிக்குதுங்கிறான், புண்ணு இருக்குன்னு சொல்லிடுவாங்களாம். ஏன்டி இவனுக்கெல்லாம் என்னடி பொண்ணு வரும்? என்ன பொண்ணு வரும்? என்ன உலக விஷயமா தெரியலப்போ. பஞ்சவர்ணம் அம்மாவை பாரு, அம்மாவை சுந்தரி அம்மா. இவங்க தான் சுந்தரி அம்மா. ஹாய் கிளி, எங்கேருந்துடா வந்துட்டு வர கிளி? அம்மா கிளி அழகா இருக்குமா, எனக்கு ஒரு கிளி வாங்கி கொடுக்க சொல்லுமா. கிருஷ்ணா இந்த கிளி எது? எங்கேருந்து வந்துட்டு வர கிருஷ்ணா? அக்கா கிளி சூப்பராக இருக்குல்ல, கடையில் வந்து வித்தானுக்கா, எல்லாரும் வாங்கணும். மணிகண்டன் ஒரு கிளி, நான் ஒரு கிளி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். பேசும் கிளியும், அது நல்லா பேசாமா, எல்லா பேரையும் சொல்லமா. என்ன பேசுமா? பேசுமாடா கிளி, பேச சொல்லுடா. கிருஷ்ணா பேச சொல்லுடா, என் பேரை சொல்லுடா, என் பேரை சொல்லி கூப்பிட சொல்லு. பேசுது கிளி. ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து பார்ப்பான். காசுக்கு பிடிச்ச தண்டா. எப்படி காசு கொடுத்த? கிருஷ்ணா கிளி வேற இருக்கா இல்லையா? எல்லாம் வித்து போயிடுச்சா? ஆமாக்கா, ஒரு 15 கிளி கொண்டு வந்தாரு, எல்லாருமே வாங்கி வச்சுவோ. என்னது 15 கிளியா? அது எல்லாமே வித்து போயிடுச்சு. ஆமாக்கா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு கிளியாக வாங்கிக்கிட்டாங்க. மணிகண்டன் வர வாங்கியிருக்கான், சீதாக்கா பையன் வர. அவனை வாங்கிட்டானா? எவ்வளோ இது பணம்? ஒரு கிளி 300 ரூபாக்கா. அறிக்கட்ட கோசப்பாயில 300 ரூபா கொடுத்தா அந்த கிளியை போய் வாங்க தண்டமா? அம்மா பேசுகிற கிளி எல்லாம் இன்னும் 2 கிளி எடுத்துருவாங்க, இன்னும் 15 கிளி எடுத்துருவாங்க. வாங்கிக்கிறோம், நான் வாங்கிக்கிறேன், நீ வாங்கிக்கிறேன், எல்லாம் அட்வான்ஸ் பணம் கொடுத்துருக்காங்க. நீ என்னமா இதை சொல்கிற? மணிகண்டன் வாங்கியிருக்கிறது வேற கிளி. 15 கிளியும் 15 மாதிரி இருக்கு, அந்த மாதிரி கிளி கொண்டு வந்தாரு. என்னது 15 கிளியும் 15 மாதிரி இருக்கா? அப்படியாடா இருக்கு? அவர் எங்கே அழைச்சிட்டு வந்திருக்காமடா, நான் எல்லா கிளியும் பார்த்துருப்பேனாடா. ஏன் கிளியெல்லாம் பார்த்து கிளி பண்ண வைக்க போறியா? கிளியா பார்க்க போனாலாம் கிளியா? பஞ்சவர்ணா, இந்த அம்மா பேரு சுந்தரி, கூப்பிடு. ஏ சுந்தரி, ஏ சுந்தரி. ஹாய், சூப்பராக கூப்பிடுது. அழகா கூப்பிடுது அக்கா பேர் சொல்லி. அம்மா எனக்கு ஒரு கிளி வாங்கி கொடுக்க சொல்லுமா. அண்ணனே எனக்கு ஒரு கிளி வாங்கி கொடுக்க சொல்லுமா. நானே தர சொல்கிறேன் கிருஷ்ணா. அக்கா ஒரு 15 கிளி கொண்டு வந்தாரு, எல்லாமே வித்து போயிடுச்சுக்கா. அவர் எல்லாரும் அட்வான்ஸ் பணம் கொடுத்துருக்காங்க, 100 ரூபா. கிளி இன்னும் 15 கிளி எடுத்து வர சொல்லியிருக்காங்க. அதில் எடுத்துகிட்டு வந்தாருன்னா ஒன்று வாங்கி தரேன் தம்பிக்கு. அண்ணா எனக்கு ஒரு கிளி வாங்கி கொடுண்ணா, வாங்கி கொடுண்ணா. வாங்கி தரேன். ரொம்ப அட்வான்ஸ் பணம் கொடுக்கலையே? கொடுப்பாரா கிளியே? கொடுப்பாரு. 2-3 கிளி சேர்த்து தான் எடுத்துகிட்டு வரேன், விற்பனை எல்லாரும் வாங்கங்கன்ட்டு நாங்களாம் சொல்லி விட்ருக்கோம். அது எடுத்துகிட்டு வரேன்னு தான் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு கிளி வாங்கி தரேன். கிருஷ்ணா கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லி ஒரு கிளி வாங்கி கொடுங்க பையனுக்கு. அழுதுகிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருக்கான். அண்ணா சீக்கிரம் வாங்கி கொடுண்ணா, வாங்கி கொடுண்ணா. வாங்கி தரேன்டா தம்பி, அடுத்த வாரம் தான் வருவார். வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவாராம். வந்தோடனே நான் வாங்கி தரேன், கவலைப்படாதே. கிருஷ்ணா நான் சொல்லணும்னு இருக்காது, நீ உன்ட்ட பணம் இருந்தாலும் கொடுத்து வாங்கிட்டு வா, நான் பணம் தந்துடுறேன். சரிக்கா, சரி, நான் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கிறேன். தம்பிக்கு ஒரு கிளி வாங்கிட்டு வந்து கொடுறா. வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்கேன்க்கா. இந்த கிளி ஒரு கிளி, இதுக்கு இவன் வர ஆசைப்படுறான். கிருஷ்ணா, என் கையில் குடுறா கிளிய. வந்து வாங்கிக்க, உட்கார வச்சுட்டு உன் பேரெல்லாம் சொல்லு, அழகா சொல்லம் பாரு. இது பேர் என்னடா தம்பி? பஞ்சவர்ணம்க்கா, பஞ்சவர்ணம். நாங்கள் பேர் வச்சுருக்கோம். நான் தேய்ச்சி கண்ணை என்ன கொத்தி தொலைச்சிட போகுது. ஏ சுந்தரி, ஏன் இப்படிலாம் பேசுற? கண்ணை ஏன் நான் ஏன் உன் கண்ணை போய் கொத்த போறேன்? நீ என்கிட்ட வம்புவால் தான் உன் கண்ணை கொத்துவேன். அப்போ எதுக்கு கொத்த போறேன்? நீ நவுந்து உக்காரு. என்ன அழகா பேசுது பாருங்க.
கீதா என்ன இப்படி பேசுது? முந்நூறுவா பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கானே, பேசாம என்ன செய்யும்? என்னை திட்டிக்கிட்டே இருக்காது. திட்டுனா எனக்கு கோவம் வந்துடும். கோவம் வரும், கோவம் வந்து என்ன செய்யுது? எனக்கு கோவம் வந்துச்சு, உன் கண்ணை நோண்டி விடுவேன். கண்ணை நோண்டிடுவாங்களே கண்ணை, என்ன திமுறை வச்சா இருக்கு? நான் தான் சோறு பண்ணு உனக்கு. நீ போடவானா சுந்தரி? நீ போடி. எங்க அண்ணன் போடுவான். அழகா பேசுது. என்ன மாதிரி பேசுது? ஆமாக்கா சூப்பராக பேசுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே வச்சு வளர்க்குறேன்டா. ஏன்க்கா ரொம்ப விட்டு தானே இருக்க போகுது, வச்சு வளர்க்கா. அண்ணன் தங்கச்சி அதை வளர்த்துக்கிட்டு வேலை வீட்டுக்கு போகாமல் உட்காந்துறாங்க. அவனை ஒரு வேலைக்கு போக மாட்டான், நீனும் வேலை பார்க்க மாட்டேன். இதை உட்காந்து வச்சுக்கிட்டு. சுந்தரி, எங்க அண்ணன் எங்க அக்காவெல்லாம் பேசுன நான் கடுப்பாயிடுவேன், கோவமா ஆயிடுவேன். ஹாய் சூப்பராக பேசுதுமா. பஞ்சவர்ணம், என் பேரை சொல்லு. என் பேரை சொல்லு. உன் பேரு எனக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னா தானே எனக்கு தெரியும். பேரை சொன்னாதான் தெரியும், நீ சொல்லுக்கா. பஞ்சவர்ணம் கீதா அக்கா. ஓ, கீதா அக்காவா? கீதாக்கா. பஞ்சவர்ணம், என் பேரை அழகாக சொல்கிறியே, சூப்பராக சொல்கிறியே. ஏய், கிளியை கொஞ்சம் போதும், இறக்கி விட்டுட்டு வேலையை அப்படி பாரு. ஏன் என்னை இறக்கி விட்டுட்டு வேலை பாருங்கிற? கீதா அக்கா வேலைலாம் பார்க்காது, நீ போய் பாரு. எனக்கு என்ன திமுறை பாரு. அழகாக பேசுது. அம்மாவுக்கு பேசுறதுக்கு கரெக்டுடா. தம்பி எனக்கு கூண்டுலாம் இல்லைடா, எப்படா இருக்கும்? ஒருத்தட்ட கூண்டு சொல்லி வச்சிருக்கோங்க்கா, எல்லாருக்கும் கூண்டு எடுத்து வந்து தரேன்டாரு. அவர் கொண்டு வந்தவங்க தான் வாங்கி வைக்கணும். கூண்டு இல்லாமல் எப்போ நிற்கும்? பூனை பிடிச்சி போய் என்ன செய்யுது? ஏமா என்ன லூசு மாதிரி பேசுகிறேன்? பூனெல்லாம் வர மாட்டா பார்த்துக்கணும். நீ கவலைப்படாத தம்பி, நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் பூனெல்லாம் வராது. நான் வீட்டிலேயே வச்சு பார்த்துக்கிறேன், உள்ளாரே வச்சு. அக்கா நீ பத்திரமா பார்த்துக்கா. நான் வெளியே போன நேரம் பார்த்து நீ பத்திரமா பார்த்துக்கணும். தம்பி கவலையப்படாத, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் பஞ்சவர்ணத்தை. பஞ்சவர்ணம் கஞ்சவர்ணம், பேரை பாரு பேரை. என் பேருக்கு என்ன? என் பேரு சூப்பர் பேரு பஞ்சவர்ணம். உன் பேரு இருக்கே, உன் பேரு சுந்தரி கந்தரி. சூப்பராக பேசுது, சூப்பராக. அம்மாவை நல்லா திட்டுது. அதானே இப்படி பேசுது மனுஷர் மாதிரி. அதான் ஒரு மனுஷர் உயிர் தானக்கா, பேசாமல் என்ன செய்யும்? என்ன பேசுறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா? நீ ஏன் அதை பேசிக்கிட்டே இருக்கிற? அதனால தானே அது சொல்லுது. நீ சந்தோஷமா நீனும் அதை பேசுனேன்டா, அதான் உன்ட்ட சந்தோஷமா பேசும். அப்படி சொல்லுக்கா கீதாக்கா.